Hi students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம 12th standard maths இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான முக்கியமான 5 மார்க் ப்ராப்ளம்ஸ் எதெல்லாம் அப்படின்றத பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே 10th 11th 12th போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு போட்டுட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லக்கூடிய கொஸ்டின் எதையும் ஒமிட் பண்ணாம படிங்க. கண்டிப்பா இந்த பப்ளிக் எக்ஸாம்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நீங்க அபோவ் 90 எடுக்கலாம். ஸோ 100க்கு நான் சொல்றது 100க்கு நீங்க 90 மார்க்குக்கு மேல கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம்ல எடுப்பீங்க. நம்பிக்கையோட படிங்க, சரியா? உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கலைன்னா வேற யார் வைக்க முடியும்? ஸோ எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் முழு நம்பிக்கையோட, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முழு நம்பிக்கையோட செஞ்சோம்னா கண்டிப்பா அதுவே நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ நம்பிக்கையோட தயவு செஞ்சு படிங்க. இந்த வீடியோல நான் சொல்ற எந்த ஒரு ப்ராப்ளமையும் ஒமிட் பண்ணாம எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க 7 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணலாம், சரியா? சரி, ஓகே. இப்போ நான் உங்களுக்கு சாப்டர் வைஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் 1.12, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.2ல தேர்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன், தென் எக்ஸாம்பிள் 1.23, 1.24, எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷன், செகண்ட் சம், தேர்ட் சம், தென் எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷன், தேர்ட் சம், தென் எக்ஸாம்பிள் 1.27, 1.28, எக்ஸசைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், தென் எக்ஸாம்பிள் 1.29ல 29, 1.30, எக்ஸசைஸ் 1.6ல செகண்ட் சம், தேர்ட் சம், தென் எக்ஸாம்பிள் 1.37, 1.39, 1.40, எக்ஸசைஸ் 1.7ல செகண்ட் சம், தேர்ட் சம். இது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல, சரியா? செகண்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 2.8, எக்ஸசைஸ் 2.4ல சிக்ஸ்த் சம், செவன்த் சம், எக்ஸாம்பிள் 2.14, 2.15, எக்ஸசைஸ் 2.5ல செவன்த் சம். இது கூட ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி அதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. தென் எக்ஸாம்பிள் 2.27, எக்ஸசைஸ் 2.6ல செகண்ட் சம், தென் எக்ஸசைஸ் 2.7ல தேர்ட் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம், எக்ஸாம்பிள் 2.34, 2.35 and 2.36, then exercise 2.8ல fourth sum, fifth sum, sixth sum, second chapterல. then third chapterல example 3.5, 3.6, exercise 3.1ல 8th sum, 9th sum, 10th sum, then example 3.15, 3.20, 3.21, then exercise 3.3ல fourth sum, fifth sum, then exercise 3.4 full, then example 3.38, exercise 3.5ல ஃபர்ஸ்ட் சம், ஃபிஃப்த் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும், சிக்ஸ்த் சம்மும், செவன்த் சம்மும், சரியா? இதோட தேர்ட் சாப்டர் முடிஞ்சு. தென் ஃபோர்த் சாப்டர்ல எக்ஸசைஸ் 4.1ல சிக்ஸ்த் சம்மும், செவன்த் சம்மும்,
Example 4.7, 4.10, 4.11. Then exercise 4.3 la fourth sum la first subdivision, second subdivision, third subdivision. Then 4.4 la second sum la first subdivision, second subdivision, third subdivision. Then example 4.20, 4.21, 4.22, 4.23 and 4.28. In exercise 4.5 la fourth sum la irundhu 10th sum varaikkum. இது fourth chapter. Then fifth chapter. Fifth chapter la example 5.10, exercise 5.1 la sixth sum. Then example 5.21, 5.23, 5.26. Exercise 5.2 la fourth sum la fourth subdivision, fifth subdivision, eighth sum la second subdivision, fifth subdivision and sixth subdivision. Then exercise 5.4 la third sum. Example 5.31, 5.32, 5.38, 5.39. Then exercise 5.5 la first sum la irundhu ninth sum vare. This is fifth chapter la. Then sixth chapter. Sixth chapter la example 6.3, 6.6. Exercise 6.1 la ninth sum, 10th sum. Then example 6.16, 6.22, 6.23. Exercise 6.3 la fourth sum. An example 6.33. Example 6.43, 6.44. Exercise 6.7 full. An example 6.54. Exercise 6.9 la seventh sum. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 6 சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. நோட் பண்ணிக்கிறங்க. இதில் எந்த சம்ஸையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் வால்யூமில் இதை தாண்டி நமக்கு வேறு 5 மார்க் கொஸ்டின் கேட்க போகிறது இல்லை. ஒருவேளை கேட்டால் கூட சாய்ஸில் விட்டுட்டு எழுதுகிற மாதிரி தான் கேட்பாங்க. சரியா? இது ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்கக்கூடிய அந்த 6 சாப்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய அந்த 6 சாப்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். செவன்த் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 7.9, 7.10. எக்ஸசைஸ் 7.1ல 1, 2, 3, 8, 9, 10. Then example 7.14, 7.15, 7.17, 7.18. Exercise 7.2 la 6th sum, 8th sum, 9th sum and 10th sum. Then example 7.43, 7.44, 7.45, 7.48. சரியா? exercise 7.6 la first sum, second sum. Then example 7.60, 7.61. exercise 7.7 la 1, 2, 3. Then example 7.62 la irundhu 7.65 varaikkum. exercise 7.8 la 7th sum la irundhu 12th sum varaikkum. Then exercise 7.9 full. This is 7th chapter. Then 8th chapter. 8th chapter exercise 8.2 la 10th sum, 11th sum. Then example 8.14. exercise 8.4 la
2, 6, 7, 9. Then example 8.20, exercise 8.6 full. Then example 8.22. Then exercise 8.7 second sum, fourth sum, fifth sum, sixth sum. Next, ninth chapter. Ninth chapter example 9.16, 9.26, 9.27, 9.28, 9.29 and 9.30. Exercise 9.3 second sum 8th subdivision, 9th subdivision, 10th subdivision. Then example 9.49 இருந்து 9.49, 9.52, 9.59 and 9.61. Then exercise 9.8 first sum இருந்து 10th sum வரைக்கும். Then example 9.62 இருந்து 9.64 வரைக்கும். Then 9.68. Exercise 9.9 full. இது 9th chapter. Then 10th chapter. 10th chapter example 10.7, then example 10.11, 10.12, exercise 10.5 first sum, then fourth sum first subdivision, second subdivision, fourth subdivision, fifth subdivision and 9th subdivision. Then example 10.17, 10.20, 10.21. Exercise 10.6 fifth sum, seventh sum, eighth sum. Then example 10.22 இருந்து 10.25 வரைக்கும். Exercise 10.7 first sum, third sum, fourth sum, 13th sum, 15th sum. Then example 10.27, 10.29. Exercise 10.8 first sum, second sum, fifth sum, sixth sum, seventh sum and 8th sum. சரியா? Next 11th chapter. 11th chapter example 11.8, 11.10. Exercise 11.2 second sum, sixth sum. Then example 11.14. Exercise 11.3 third sum, fourth sum, fifth sum. Then example 11.16 இருந்து 11.18 வரைக்கும். Exercise 11.4 third sum, seventh sum. Then example 7.19 இருந்து 11.12 வரைக்கும். Exercise 11.5 sixth sum இருந்து 9th sum வரைக்கும். இது 11th chapter. Then last chapter 12th chapter example 12.7, 12.9, 12.10 and 12.19. Exercise 12.1 fifth sum, 8th sum, 9th sum, 10th sum. அவ்வளோதான். சரியா? ஸோ 12 சாப்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 7 into 5 35 மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாமில் வாங்க முடியும். அதுக்கான அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்பிக்கையோடு படிங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்ல மார்க் எடுப்பீங்க. சரியா? ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.